அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்குள் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த 2 முக்கிய தீவிரவாதிகள் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரில் 2 முக்கிய தீவிரவாதிகள் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. லஷ்கர் இ தொய்பாவின் மூத்த தளபதிகள் என அழைக்கப்படும் அப்துல் மாலிக், முடாசிர் ஆகியோர் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் எனும் தாக்குதலில் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நள்ளிரவு 1 மணி முதல் 1:30 மணிக்குள்ளாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் எனும் தாக்குதலை நடத்தியது. அதில் லஷ்கர் இ தொய்பாவின் 2 முக்கிய தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். இந்தியா நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல 2 முக்கிய தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. துல்லியமாக இலக்குகளை நோக்கி இந்தியா தாக்குதல் நடத்தியதில் 100% வெற்றி அடைந்திருப்பதாக இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சொல்லக்கூடிய நிலையில 2 முக்கியமான தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் இந்தியா நடத்திய இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்ல லஷ்கர் இ தொய்பாவினுடைய 2 முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லஷ்கர் இ தொய்பாவுடைய மூத்த தளபதி என அழைக்கப்படக்கூடிய அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் ஆகியோர் இந்த தாக்குதல்ல பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முற்றுகையோடு செயல்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய முகாம்ல நடைபெற்ற தாக்குதலில் 2 பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக இந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய அந்த இடம் என்பது 12 ஏக்கர் அளவுல கட்டமைக்கப்பட்ட ஒரு தீவிரவாத பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமுக்குள்ளாக ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் அந்த இடம் முழுவதுமாகவே தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அதில் உள்ளாக இருந்த 2 முக்கிய தீவிரவாதிகள், அதாவது லஷ்கர் இ தொய்பாவுடைய 2 முக்கிய தீவிரவாதிகளான அதனுடைய மூத்த தளபதி, லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய மூத்த தளபதி என்று அழைக்கக்கூடிய அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் ஆகிய இந்த 2 பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவில் தீவிரவாத செயல்களை தூண்டுவதில் அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் முக்கிய பங்காற்றி வந்தனர் என்ற தகவலும் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவால் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய தீவிரவாதிகள் அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் கொல்லப்பட்டதாகவும் தற்போது இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்பை சார்ந்த பலரும் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் முக்கிய தலைமை இடத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த தாக்குதல் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது 2 முக்கிய தீவிரவாதிகள், அதுவும் அந்த அமைப்பினுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் இந்த தாக்குதல்ல அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக லஷ்கர் இ தொய்பா என்ற அமைப்பு இந்தியாவில் பல்வேறு காலகட்டங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னமைப்பாக இருந்தும் முன்களத்தில் இருந்தும் செயல்பட்டிருக்கிறது. இதுபோல் அந்த அமைப்பு தொடர்ச்சியாக செயல்படுவதால் இந்தியாவுக்குள்ளாக எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகளுடைய எண்ணிக்கையும் மீறி இருந்தது. அதுபோல் அவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல்களான பலி எண்ணிக்கையும் கூடிய நிலையில தற்பொழுது அந்த அமைப்புக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்தியா நடத்தக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கையில அந்த அமைப்புடைய 2 முக்கிய தளபதிகள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு, இந்திய ராணுவம் நடத்திருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது மிக நேர்த்தியாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் என சொல்லக்கூடிய இந்த நேரங்கள்ல அதற்கு பிரதிபலனாக அதில் 2 முக்கியமான தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் இந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்புடைய வீழ்ச்சியை இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பயங்கரவாதிகளுடைய கூடாரம் மட்டுமில்லாத அவர்களுடைய ஆணிவர் எங்கிருந்தாலும் அதை தேடி கண்டு கொள்வோம் என்பதுதான் பிரதமர் மோடி சூழலித்திருந்த ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பா அண்மையில் நடைபெற்ற பீகார் மாநிலத்துடைய நிகழ்ச்சியில கலந்த பிரதமர் இந்த சூழலை சொல்லியிருந்தார். இந்த நிலையில தற்போது லஷ்கர் இ தொய்பாவுடைய இந்த அமைப்பின் மிக முக்கியமான 2 தீவிரவாதிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் மட்டுமில்லாது இன்னும் பலரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் சொல்லப்படுகிறது. 9 இடங்கள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதல்ல முக்கியமான பெரும் புள்ளிகள் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் குறித்தான அந்த உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் அதிகாரப்பூர்வமாக ராணுவம் மூலம் தெரிவித்த நிலையில தற்பொழுது இந்த லஷ்கர் இ தொய்பாவினுடைய மூத்த தளபதிகளில் இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் ஆகிய இந்த 2 நபர்களும் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.